ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். முதலில் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுங்கிறது ஒரு ஆண்டினை இனிமையாக ஆரம்பிக்க வேண்டிய முதல் நாள். புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அந்த பலன் அந்த ஆண்டு முழுவதும் தொடருங்கிறது நம்பிக்கை. அதனால தான் வருடப்பிறப்பு, மாதப்பிறப்பு இதை துவங்கக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும், நல்ல காரியங்கள் செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும், இறை வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. ஆங்கில புத்தாண்டாக இருந்தாலும் சரி, தமிழ் புத்தாண்டாக இருந்தாலும் சரி, அன்றைய நாள் ஏதாவது ஒரு குறிக்கோளை நம்ம வைத்திருப்போம். சிலருக்கு ஏதாவது தீய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து விடுபடணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் ஒரு புதிய தொழிலை, ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த செயல் நல்லபடியாக முடிவதற்கு கடவுளின் அருள் முக்கியமாக இருக்குது. அதனால தான் இன்றைய பதிவில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓம் கிரீம் ஸ்ரீம் ஆதித்ய பைரவாய சௌபாக்கியம் பிரசீத பிரசீத கிரீம் ஸ்ரீம் கிருத்யாய ஸ்ரீம் கிரீம் ஓம். இந்த மந்திரம் இமேஜில் இருக்குது, பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஆரம்பிங்க. இதை தொடர்ந்து தினமும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. இப்படி தொடர்ந்து சொல்லிட்டு வர்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பண வரவு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும், ஒற்றுமை பலப்படும், நீங்கள் நினைத்தது யாவுமே நடக்கும். இந்த மந்திரத்தை இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்னு கணக்கு கிடையாது. எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லலாம். தமிழ் புத்தாண்டில் இந்த ஒரு மந்திரத்தை தொடங்குங்க, தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க. பிறக்க போகிற குரோதி வருடம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கும். பிறக்க போகிற குரோதி ஆண்டு அனைவருக்குமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். அதே மாதிரி நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பிறக்க போகிற குரோதி ஆண்டில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி நினைத்தது யாவுமே நடக்கும். நல்ல நல்ல மாற்றங்கள், நிறைய நன்மைகள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான நம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகமாகும். அதனால் பணவரவு அதிகரிக்கும். இந்த பிறக்க போகிற ஆண்டில் நீங்கள் இறை வழிபாட்டோட இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் சொல்லி பாருங்கள். நிச்சயமாக பிறக்க போகின்ற குரோதி வருடம் உங்கள் வாழ்க்கையில் பலவித நன்மைகளை வாரி வழங்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அன்னையின் அருளோடு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் கிடைக்கும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.